ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸோட டாப் 5 பேட்ஸ்மென்ஸ். ஸோ எஸ், இதில் ஒரு பிளேயரை அவாய்ட் பண்ணவே முடியல. அதனால தான் அவர் இந்த லிஸ்ட்டில் போட்டிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு இந்த சீசன் இன்ஜூர்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஷுவராக விளையாட மாட்டாங்கன்னு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனல் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த மேட்ச்சில் விளையாடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 3வது மேட்ச்சில் தான் தெரியும் வராரா இல்லையான்னு சொல்லிட்டு. பிகாஸ் இன்ஜுரின்றது வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே எல்லா டீம்லேயுமே இன்ஜூரி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அஸ் வெல் அஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸை வந்து இன்ஜூரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் எப்படி அதை சமாளிக்கிறாங்க அண்ட் அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டீம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. நிறைய டீம் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸும் பண்ணாமல் இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்தெந்த டீம் எப்படி எப்படி நம்மளை மேட்சை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர், எஸ், இவரை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸ்கை இஸ் அவுட் ஆஃப் ஐபிஎல் ஆர் நாட். இது வந்து விளையாடும் போது தான் தெரியும். அதுவும் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் வந்து நிச்சயமாக வரமாட்டாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நேற்று வரைக்கும் வந்து இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது மேட்ச்சில் வந்து பார்க்கணும், வெயிட் பண்ணி தான். ஏன்னா அதுக்குள்ளேயும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணணும். ஸோ இவரோட லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 605 ரன் அடிச்சிருக்காரு. அட் ஆவரேஜ் ஆஃப் 43 ரன்ஸ். ஒவ்வொரு மேட்சுமே 43 ரன்னாவது அடிச்சுட்டு வருவார். அண்ட் 28 சிக்ஸ் அடிச்சிருக்காரு லாஸ்ட் சீசனில் மட்டும். நாட் அவுட்டாக வெளியே வந்தது வந்து பார்த்திங்கன்னா 103 ரனில் வெளியே வந்திருக்காரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 பால் விளையாட விட்டிங்கன்னா 181 ரன்னாவது அடிச்சிருவாருங்க. ஸோ இதுதான் ஸ்கையோட ரெக்கார்ட். ஸோ எஸ், வேர்ல்டு நம்பர் 1ல் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் இன்ஜூர் ஆகாமல் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து நமக்கு என்டர்டெயின் தரப்போகிறாரு அண்ட் இன்னும் ஐபிஎல் 2024ல் ஒரு கேப்டன்சி மாறி இருக்குது, அந்த கேப்டன்சியில் தராரா, இல்லை அவருக்கு பிடிச்ச கேப்டன் கீழே தான் நல்லா விளையாடுவாரா, இல்லைனா இன்ஜூரிலே இன்னும் ரெக்கவர் ஆகாமலே இருக்காரான்றது கேள்வி எல்லாமே பல இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நாள் 22ஆம் தேதி தான் தெரியும். அண்ட் அன்னைக்கு கூட தெரியாது எக்ஸாக்டாக. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் மும்பை என்றைக்கோ அன்றைக்கி தான் தெரியும். அண்ட் இதை மாதிரி ஷெடியூல் அண்ட் மற்ற எல்லா அப்டேட்டும் வேணும்னா நம்ம கிரிக்கெட் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே சேனலில் ஐபிஎல்லை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அண்ட் நம்ம தமிழில் போட்டுட்ருக்கோம். அண்ட் ஸ்கைக்கு அப்புறமா எந்த பேட்ஸ்மேன் இவரை ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை இவரோடு சேர்த்து இவரையுமே நம்ம வச்சுருக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு டீமும் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இன்ஜூரின்றது வந்து எந்த இடத்துல வேணால் வரலாம். அதாவது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வரலாம், சீசன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவும் வரலாம். ஸோ தட் அந்தந்த டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் அவங்கள பார்த்து அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன், ஒரு ஓப்பனர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். ஸோ இவரோட கேப்டனோட இத்தனை வருஷமாக விளையாண்டுட்டு இருந்தார் ஓப்பனிங்கில். பட் இந்த வருஷம் கேப்டன் மாறி இருக்காங்க. பார்க்கலாம் அதே கேப்டன் எப்படி அவர் கூட பிஹேவ் பண்ணுறாரு, இல்லை கேப்டன் தரல அதனால நான் தான் நல்லா விளையாடுவேன் நீ விளையாடாதான்னு சொல்கிறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இஷான் கிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட ரெக்கார்ட் நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் நிறைய விஷயம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரஞ்சி ட்ராஃபி விளையாடல, ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியான் குணால் பாண்டியாவோட விளையாண்டுட்டு இருந்தார், ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருந்தார். ஸோ அந்த விதமாக இருக்கட்டும். இல்லைனா நிறையா விஷயத்த வந்து இவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஓப்பனிங்கில் நல்ல ஸ்கோர் கொடுக்கறதில்ல, ஃபார்ம் அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 30 ரன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மொத்த இன்னிங்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 10 இன்னிங்ஸ் மேலே விளாண்டுருக்கீங்க, ஒரு 500 600ஆவது வந்திருக்கணும், ஆனால் 450 தான் வந்திருக்குன்ற மாதிரி எல்லாமே பேச்சு பொருளாக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட இந்தியன் இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா சுக்மன் கில். ஸோ அவர் வந்து லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட டெமாலிஷே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 1000 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தார். ஸோ ஆனால் இவர் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் இவருமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஃபியூச்சரிஸ்டிக்கில் பார்க்கும்போது இவருமே இவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இவர் டீமுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக தருவாருன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த ஒரு பிளேயர் கேமரான் கிரீன். ஸோ ஒரு ஃபாரினர் எந்த அளவுக்கு இவங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டையுமே இவர் மேலே தான் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பெரிய ஒரு பை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன். ஸோ இவர் எந்த டீமுக்கு போவாருன்றத பெரிய ஒரு விஷயமாகவே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா அதாவது கேமரான் கிரீனை மும்பை இந்தியன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. 452 ரன்ஸ் லாஸ்ட் இயர் அடிச்சிருக்காரு. ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப்
50 ரன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுமே ரொம்ப கம்மியெல்லாமே இல்லை, 160 வச்சுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு மேட்சுமே போனார்னா 50 ரன் அடிக்காமல் வரமாட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த 9 இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ தட் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரன்ஸ் வந்து இருக்குது. இவர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒரு பவுலிங்கை கொடுக்கும்போது ஆப்போனன்ட் டீம் வந்து என்ன மாதிரி இவர் போடுவார் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் இல்லாமலே அடிப்பாங்க. ஸோ நம்ம டீமில், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா சூரியஸ் ரெய்னா வச்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா டீமுமே அதை அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம கேமரான் கிரீனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஏன்னா இவர் பேட்ஸ்மேன் தான் மெயின்லி, ஆனால் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் பண்ணுவார். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், விக்கெட் எடுத்து கொடுக்குறாரா இல்லை ரன்னை வாரி கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரோட ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ப்ரெஷர் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கேமரான் கிரீன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும், இவரோட பர்ஃபார்மன்ஸும் தெரியும். அண்ட் அதுக்கு முன்னாடி இவரோட ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த பிளேயர் திலக் வர்மா. ஓகே, ஸோ இவர் தான் ரீசெண்டாக ஒரு ஹாட்டாக இருந்தார் ஜெய்ஷ்வால் வரதுக்கு முன்னாடி. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஃபார் மும்பை இந்தியனே சொல்லலாம். ஏன்னா மும்பை டீமில் வந்து எல்லாருமே பேட்டிங் அடிக்க தான் போகிறாங்க. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த நல்ல பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. எஸ், இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் நம்ம இந்தியன் டீமுக்கு நல்லா கிடச்சிருக்காங்க. ஸோ 343 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் விளையாண்டார். ஸோ அதில் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 42 ரன்ஸ் வந்துருக்கு. அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோருமே பார்த்திங்கன்னா இவர் 80 ரன்ஸ்க்கு மேலேயே அடிச்சிருந்தார். அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோராகவே கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் ஃப்ரம் திலக் வர்மா. ஒரு டீமுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு ப்ராமிசிங் பிளேயர்னே சொல்லலாம். நாட் ஓன்லி ஃபார் மும்பை இந்தியன்ஸ், ஃபார் எனி அதர் ஃப்ரான்ச்சைஸி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இவர் நல்லா விளையாடுவார். ஏன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக பார்க்கும்போது இந்தியன் டீமில் இவர் ஒன் ஆஃப் த ஃபினிஷராக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பே இருக்குது. அண்ட் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறதுனால நம்ம சான்சஸ் வந்து இவருக்கு நிறையா கொடுக்கறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஃபார் இந்தியன் டீம். அண்ட் ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக பேசணும் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா. கேப்டன் தாங்க எனக்கு வருது, ஆனால் இந்த வருஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜ் ரொம்ப புவராக தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர். அதனாலேயே நம்ம கேப்டன்சி இவருக்கு போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹேட் ரேட் அதிகமாகச்சு. பட் எஸ், டெஸ்ட்ரக்டிவ் பிளேயர் தான், ஃபார்மில் இல்லைன்னே சொல்லலாம். வேர்ல்டு கப்பில் கூட 50 ஓவர் ஃபார்மெட் தான், பட் அதுலேயுமே அவர் ப்ரூவ் பண்ணலை தான். அண்ட் ஐபிஎல் லாஸ்ட் சீசன்லேயுமே அந்தளவுக்கு ப்ரூவ் பண்ணலை. பட் ஒரு டீமை நல்லா எடுத்துகிட்டு போனார். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த சீசன் வந்து லாஸ்ட் சீசனாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. 36 வயசு தான் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு இந்த இயர் வந்து நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு ஒரு போனஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவர் தான் ஹர்திக் பாண்டியா. எஸ், ரீட்டைன் பண்ணாங்க. 15 crores மேலே கொடுத்து இவர் ரீட்டைன் பண்ணாங்க. அவர் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் 346 ரன்ஸ் அடிச்சிருந்தார் ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் 31 ரன்ஸ். ஸோ இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 136 ரன்ஸ் அண்ட் 24 4s அண்ட் 16 6s கிட்ட அடிச்சிருந்தார். 250 அடிச்சிருந்தார். ஸோ இவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டுன்னே சொல்லலாம் ஃபார் த டீம் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். ஏன் அப்படின்னா இவர் பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லைனா பேட்டிங்கில் பண்ணிவிடுவார். ஸோ போட்ட காசு பைசா வசூலாகவே தான் இருக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸில். அந்த மாதிரி தான் எல்லா சீசனுமே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அதுக்கு முன்னாடி 2 சீசனில் வந்து, அதாவது 23 அண்ட் 22 பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன் புது ஃப்ரான்ச்சைஸிக்கு போய் அவர் கலக்குன்னு கலக்கியிருந்தார் இன் கேப்டன்சி அஸ் வெல் அஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எஸ், நடுவில் இன்ஜூர்ட் ஆனார் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில். பட் அதில் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த ஐபிஎல்லில் எப்படி அவர் விளையாடுறாருன்னு சொல்லிட்டு. மும்பை இந்தியன்ஸோட டீம் எப்படி இருக்குது அண்ட் டாப் 5 பேட்ஸ்மேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் வேறு யாராவது இன்க்ளூட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் இன் மும்பை இந்தியன்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் ஃபேவரட் டீம் மும்பை இந்தியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நான் அதை வச்சு உங்களோட ஃபேவரட் டீம் யாராக இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க ஐபிஎல் ஃபேன் இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு
வீடியோவுமே உங்களுக்கு ஈஸியான இன்ஃபர்மேஷனாக தான் கிடைக்கிது. ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக நிறையா வீடியோஸை எனக்கு போடுறதுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.